நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம் போனல் குணமா மருணை கோபுரத்து வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாய்மலரால் நோக்குண்டாம் மேனில் ஒடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கான் உன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான உனது பொன் பூணூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்துள் தயவால் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுதேன் நாவில் வந்து உதிப்பாய் ஓ கணபதியே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சபை நடுவே என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொன்றல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை கூர்மரா முருகா உற்றார் ஒருவர் துணை இல்லை எனக்கு உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆட்கொள்வாய் முருகேச என் மனதுள் நின்று விஸ்தரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் என
10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசாம் பச்சை வயுடூரியம் இச்சை அமிலை திட்ட உனது பாத சரசிலம்பின் ஒளியும் முத்து மூக்கத்தையும் ரத்தின பதக்கமும் உன் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரம் நிறைந்திட்ட புஷ்பராகத்தினால் முடித்திட்ட உன் தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதனில் கம்மலும் செங்கையில் பொங்கங்கணமோ சகமெல்லாம் விலை பெற்று முகமெல்லாம் பொலிவுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்தி வரதன் தங்கே சத்தி சிவரூபத்தினை அடியினால் நான் சொல்ல தினமோ இந்த அழகான ஊர் மேல் அழகியான் நன்னகரிலே புகழாக வந்தமர்ந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஸ்ரீ பூமாரி அம்மன் முப்புடாதி அம்மன் மாடத்தி அம்மா எனக்கு அருள் தருவாயே சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா அடிதனை பணிந்தவர் அருள் தரும் ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ 5 கர தொந்தி வய தோணே சாமி 5 கரம் பெருகவே தொந்தி வாய சொல்லுங்க சாமி ஆனை கிளையோனே அரணார் திருமகனே பேரவயத்தோனே பெருச்சாடி வாகனேங்க 5 கரம் பெருகன தொந்தி வாய சொல்லிங்க சாமி அப்பளமோடு பழம் முக்கணி சக்கரை அவளோடு கடனையும் சகலமும் படைத்து நாளே வந்த கணபதி சம்போ அருளோடு வந்த சுவாதி மூல பொருளே சம்போ அருளோடு வந்த சுவாதி மூல பொருள் அங்க வேதமந்திர நீல சந்திர சேகரந்தாலும் மறையோ விதிமலர் சோரி மரல் அறிந்திட ஒரு மலர் நிறைந்த சிவ நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதும் பாடுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும்
காலம் எல்லாம் பறந்தேனே நாதர் வந்து வாய் துறந்து புகழ்ந்திட கலை மகள் அருந்திட பெருமகள் தன்னை நச்சவையில் வைத்தவா நாயகா புகழ்ந்து நான் எப்பொழுதுமை பாடுவே வள்ளியா தினை புனத்தில் வருகிறீரனை விரட்ட சாமி வள்ளியா வள்ளியா வள்ளியால் தினை புனத்தில் வெளிகளை விரட்ட அங்க வாய்த்த தினை மாவை வாடி திருச்செந்தூர் திருமலை அங்க மாறுபடாதலை அடுத்தவா அப்படியே வடி வடி வேற சவுண்ட் இல்ல ஹலோ சாமி இஷ்டமுடன் அறியாம உன் புகழ் பாடே இஷ்டமுடன் அறியாம உன் புகழ் பாட தண்டனை தனைத்ததாளம் தாளம் அங்க திந்தனை தனைத்ததாளம் ஓடவே சாமி முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயவென்னும் பொருளை அடியால் கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியை என்கோரு கணபதியை என்கோரு கனவிலையும் நான் மாற குணவதிய அருமுகன் குஞ்சரமே உமை பாட பாடுவேமை ராமாவும் பலகாலம் உமை தோடு தேடுவோமே ராமாவும் தட்சணா தேசமெல்லாம் கூறுவோமே ராமாவும் கூறுவோமே ராமாவும் அப்பனே குற்றங்கூரை அழியிடாமல் ராமாலா சுவாமி ஆதியில் வேதனா ஆதி அம்பலத்தில் ஆடுமை சோதியில் மாலையர் தோன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கான அம்பல வானரோட சீர்வாதத்தை நல்ல நாடலாம் நந்திதலை குடமாக்கி அம்பல் எல்லையத்தில் ராமர்வான் என இருகையில வீசவான் உந்தன் சொல்லை நாங்கள் வாழ உந்தன் சொல்லை நாங்கள் வாழ எனக்கு துணை இருப்பாய் ஹரிராமா அப்படியே கலைமகளே சத்தி மலைமக
மகனோட திருமாதரே தாய கலை மகனே தாயே கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகள் வால்மதியால் அம்பிகை வந்தருள வேணுமாம்மா வளம் இருக்கும் ஈஸ்வரி வந்தருள வேணுமாம்மா இடம் இருக்கும் வனக்கிலே எனக்கருள வருவாயம்மா என் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாறும் வேலை தண்ணி நாவு தடுமாறாம நற்கூரலும் அங்கிடாம தாயை அம்மா கலைமகள் என் நெஞ்சிலையோ நாவலே அம்மா நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனம் இறங்கி இசைக்கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்த ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகளே கலைமகள் தாயே எனக்கு அருள வருவாய் அல அல சாமி அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராமர் ஒரு குழாய் அன்னை சீதை மணவா அடியாளுக்கு அருள்புரியும் சீதையோட மணவா ஸ்ரீராமச்சந்திரக்கு நீ அருள்புரியும் வாசலையால் திருமகனே வாதண்டனே வாதண்டனே குழந்தைக்கு நீ அருள்புரியும் மஞ்சன முகமலை மாதவனம் மாரியம்மா மதலைக்கு நீ அருள் புரிவம் கண் கொடுத்த காளியம்மா கதைக்கு அருள வேணும் மூணு முகம் கொண்டவள் முப்புறத்த ஆண்டவள் முக்கண்ணியா முப்பூடாது முன்னால் வந்து அங்க ஆள ஈஸ்வரிய அழகு நல்ல மாதம் அடியாளுக்கு எண்டாய நாகம்மா எனக்கு அருள வேணுமம் அம்பிகைய நடை கொண்டாம் அடியாளுக்கு அருள் புரியும் அங்காள ஈஸ்வரியே அழகு நல்ல மாதா நீராத்து காரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா எனக்கு அருள வேணுமா அக்காதங்க 8 பேரும் அக்காதங்க அடியாளுக்கு அருள் புரியும் குருவி கோலம் கருப்பசாமி குழந்தைக்கு அருள் புரிவன் ஆழ்வார் குறிச்சி சொடலாயம் அடியாளுக்கு அருள் சிவலப்பேரி மாயாண்டி செஞ்சுடல மாட சுவாமி எதிர்மைக்கு நீ தக்க மாடம் தலவாய் மாமி எங்க நல்ல மாட நாவதில மாட குழவாய் கரும்படி மாடசாமி கரும்படி சுவாமியே அழகிக்கு அருள் அம்மா குலசேகர பட்டினத்து பொழுவிருக்கும் ஈஸ்வரிய அம்பிகைய முத்தாரம்மா அடியாளுக்கு அருள் புரிவான் எந்தன் குல தெய்வம் ஐயா ஹரிகர புத்திரர அனைத்தலை ஐயனார் ஐயம்பந்தி கூட்டுறவும் அடியாளுக்கு முத்து போட வித்தைக்கார் முத்துமாரி அம்பிகையே முன்னால் வந்து உச்சி கண்ணில் பிறந்தவர்
உச்சீனி மாகாளிகே குளமதிலே அருள்புரியும் மாடசாமி ஐயா மதள்ளக்கியர் பண்ணம்பாரம் மாடத்தியா பாலகிக்கு அருள்புரியும் செப்பையில பிறந்த பிள்ளை சீதையாவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசுவாமி சிறுமிக்கு நீர் ஐகோட்டு ஆறு மங்கலம் அடியாளுக்கு உரிமைநிலைய நன்னகரு மகிமை பெற்று கொள்வதற்கும் எந்தாய ஈஸ்வரிய தலத்தரசி முப்புடாதி மூணு முகம் முப்புறத்தை முக்கண்ணிய முப்புடாதி முன்னால் வந்து வைரவ சாமியை வந்தாரோல நல்ல மாட மாடத்தி நாவதில பலவேச பாலகிக்கு பலவேச காரியம்மா மதள்ளக்கு வரும்படி மாடணும் வீரபுத்திர விளையாடி மாசான முத்து ஐயா மதள்ளக்கு ஐயாவான கருப்பசுவாமி அடியாளுக்கு பூமாரி அம்பிகையே பூமாரி புதல்விக்கு நீ அருள் ஹலோ கொஞ்சம் மைக்கு இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குன்னு ஒரு குழாயாச்சும் ஏதாச்சும் சிம்பிளா கட்டினா தான் நல்லா இருக்கும் தொண்டை கட்டிக்கிடும் ஹலோ ஒரு குழாய் மாதிரி கொஞ்சம் சிம்பிளா உள்ளுக்க பார்த்து அர்ஜென்ட்டுக்கு கட்டுங்க ஹலோ இல்லாட்டி ஏதாச்சும் கொஞ்சம் சவுண்டை எக்கோ வைக்க மாதிரி பண்ணுங்க ஹலோ நான் பாட அறிவேன் படிப்பறிவேன் பாட்டில் உள்ள வகை அறிவேன் நான் பாலகி நான் காவியாவா சபையோர்கள் முன்னாலே சத்திகத பாடப்போம் உங்கள் அனைவர்கள் முன்னாலே ஐயங்காத சுருக சொல்லி இந்த அம்மா கதை பாட போறேன் நான் அறிந்து நான் பாடித்தாலும் நான் அறியாமல் பாடித்தாலும் தெரிந்து நான் பாடித்தாலும் தெரியாமல் பாடித்தாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் எம்மா பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் எம்மா 6 வேளை 100 கோஷம் 6 வேளை 100 கோஷம் எனக்கு ஆதரிக்க வேணும் கச்சு தந்த வாத்தியாரோ கச்சு தந்த வாத்தியாரோ அண்ணாதி குரு நமக்கு தென்னிந்திய தேசத்தில தென்காசி மாவட்டத்தில சீமை 7 கடல் தென்காசி முக்கடல் செந்தாளை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் வாழும் இசை கவிகள் எல்லாம் நிறுத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் மாநிலமும் கியாதி பெற்ற மண்டலங்கள் மண்டலங்கள் அண்ணாவி மாடசாமி புலவர் மாடசாமி புலவர் எனக்கு பாரிஜாதம் பூச்சொரியும் கைமொழி மாநகரில் வாழும் கச்சு தந்த வாத்தியார் அண்ணாவி குருவத மாநிலமும் ஜாதி பெற்று ஆடாத தெய்வங்கள ஆட வைப்பார் என்கோருவான் பேசாத தெய்வங்கள பேச வைப்பார் என்கோருவான் மாநிலமும் ஜாதி பெற்று மண்டலங்கள் மண்டலங்கள் அண்ணாவி மாரியம்மல்
வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் இங்க வரப்போற பெரியோர்க்கெல்லாம் நாங்க வணக்கம் செய்தோம் 6 பேரும் இங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இங்க கூட போற சபையோர்க்கெல்லாம் நான் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன். சபையோர்களே பெரியோர்கள், சபை நிறைந்த தாய்மார்கள், கல்வி கற்ற பெரியோர்கள், தொழில் படித்த கலைவார், நான் பாலகின காவியாக பூமாரி வாசலில் சாஸ்தாங்கத சுருக்க சொல்லி நாங்க சக்தி கதை பாட போறோம். பாடுகிற பாட்டதியில பழுது குற்றம் வந்துட்டாலும் உங்க பாலகியா என்ன வேணும்? சொல்லுகிற சொல்லதியில சொற்குறைகள் வந்துட்டாலும் சொந்த குழந்தையாக என்ன வேணும்? அம்மா அறிந்து நான் பாடிட்டாலும் அறியாம பாடிட்டாலும் தெரிந்து நான் பாடிட்டாலும் தெரியாம பாடிட்டாலும் 6 வேளை 100 லட்சம் 6 பிள்ளை எங்களை ஆதரிக்க வேண்டும். சபையோர்களே பெரியோர்களே, பெரியோர்களே பெரியோர்களே சபையோர்களே, எப்பா சபை நிறைந்த தாய்மார், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய் குலங்களே, ஆமா அதாவது இந்த உலகமெல்லாம் பேரும் புகழும் கியாதியும் பெற்ற பெற்று வழங்கக்கூடிய இந்த ஊர் மேல் அழகிய நன்னகரில் பொலிவிருந்து வரக்கூடிய ஆமா அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகி எப்பா ஆயிரங்களுடைய ஆந்திர நாட்டில இருந்து வந்தவா ஆமா என் தாயான அருள்மிகு சக்தி ஸ்ரீ பூமாரி அம்மா வாசலிலே வாசலில் இன்று அரும் பெரும் கொடை விழா ஆமா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடை விழா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான். ஆமா வில்ல 2 நாளைக்கு முன்ன கட்டி அட்வான்ஸா வச்சுட்டாவோ. ஊருக்கு நான் புதுசு கிடையாது. நம்ம பிள்ளை வந்து படிக்கணும். ஆமா ஊருக்கு நான் வந்து பழசு தான். ஆமா ஆளு உங்க எல்லாருக்கும் பழசு தான். கோயிலுக்கு தான் புதுசு. ஆமா அதாவது என்ன என் தாயான 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மா வாசலில ஆமா கிட்டத்தட்ட சரி ஒரு 11 ஆண்டுகளாக இப்ப 11 வருஷம் 11 வருஷம் ஆயிருச்சு. நம்ம முளைப்பாரி கும்மைப்பாட்டை வேண்டும் என்று சொல்லி என்று நாமளை கொண்டு வந்து ஆமா கும்மைப்பாட்டு சரி வைகாசி மாசம் ஆச்சுன்னா ஆமா நம்ம பிள்ளை காவியா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் போன் போட்டு ஆமா சிறப்பா நம்மள வந்து அழைப்பார்கள். அந்த மாதிரி சரி இப்ப புதுசா வில்லு படிச்சுட்டால ஆமா வில்லு ஒரு நாளாச்சும் வைக்கணும்னு சொல்லி ஆமா நம்ம பூமாரி அம்மா வாசல்ல அந்த அக்கா இருக்கு, அந்த மருமகா யாரு பூமாரி அம்மாவோட மருமகா. ஆமா அது ஒரே போன் போட்டு அக்கா நம்ம பூமாரி அம்மா கதையை திருக்கதைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இருந்த போதிலும் வில்லிசை என்பது அம்மன் கதையை அம்மனுக்காண்டி நம்ம படிக்கிறது. தெய்வத்தோட திரும்ப ஆமா பிறப்பு வளர்ப்பு அந்த சாமியோட வளர்ப்போம். ஆமா அந்த அம்மா எப்படி இந்த ஊருக்குள்ள வந்து கொழுவு இருந்தா எப்படி இருப்பா அந்த கதையெல்லாம் படிப்பாங்க. ஆமா ஏன்னா அம்மாளோட கதை அந்த வில்லு கதை கேட்டா தான் ஆமா அந்த கருவறைக்குள்ள இருக்க அம்மாளுக்கு அருள் கூடுமா. அருள் கூடும். ஆமா நம்ம இவ்வளவு நாளும் கும்மிப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி ஆனா கும்மிப்பாட்டு மாதிரி வில்லுப்பாட்டு இருக்காது. இருக்காது. ஆமா கும்மிப்பாட்டு என்னன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். ஆடலாம் பாடலாம். ஆமா அம்மா மாதிரி கும்மி அடிக்கிறதெல்லாம் ஏ அப்பா இல்ல 12 மணி 1 மணி ஆயிரும்ல. 12 மணி 1 மணி ஆயி நம்ம அம்மாக்க மாதிரி இருக்காங்களா அம்மா கொண்டாடி மாதிரி 1 மணிக்கெல்லாம் கிறங்கிருவாங்க. பிறவு சும்மாவா 10 மணிக்கு படிக்க பாட்டு ஒரு சாமி அழைச்சு 1 மணி ஆயிரம் முடிய. ஆமா சீருஞ்சிறப்பமா அடிப்பாங்க. சரிதான், அதெல்லாம் எந்த குறையுமே இருக்காது. அவையா வந்த தொழிலாளி மாதிரி நல்லபடியா பார்த்து அந்த நம்ம அந்த நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த பூமாரி அம்மா வாசலில அவளோட கதையை நம்ம பாடணும்னு சொல்லி தென்காசியை சேர்ந்த சரி
காவியா வில்லிசை குழு. ஆமா. பிறந்தது ஊத்துமலை. ஐயா. இருக்கிறது குற்றாலம் குடியிருப்பு. ஆமா. நம்ம பூமாரி அம்மா வில்லிசை கதையை ஒரு நாளாச்சும் இங்க படிக்கணும்னு சொல்லி, ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சு நம்மளுக்கு வில்லு இருக்குல்ல, ஆமா, நீங்க புதன்கிழமை எப்படியாச்சும் படிங்க ஆமா அப்படின்னு சொல்லி நம்மளை அழைத்து வந்துள்ளார்கள். இந்த வாசலில நமக்கு முன்னால பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் பாடி இருக்கலாம். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஆமா, ஒருத்தங்கள மாதிரி ஒருத்தங்க படிக்க மாட்டாங்கல்ல. அதுவும் இந்த ஊர் மேல் அழகியான் ஊர்ல கூப்பிடுறது வந்து உருமானோர்னு கூப்பிடுவாங்க. ஊர் மேல் அழகியான்னு தெளிவா சொல்ல முடியாதுல்ல, நேரம் போயிரும். ஆமா, இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டோன்னு ஒரு அண்ணாச்சி போன் அடிச்சாவோ, ஏக்க அவங்க வில்லு பார்க்க வரணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அண்ணன் ஊர் மேல் அழகியானுக்கு வந்துருங்க. அந்த அண்ணனுக்கு பேரு உருமான்றதுதான் தெரியும். ஆமா, அது எங்கக்கா இருக்கு அப்படின்னாங்க. இடைகால் பக்கம் இருக்கு. சரி, இடைகால் பக்கம் இருக்கு உருமான்றல அப்படின்னாங்க. ஆமா, இல்லண்ணே அது பேர் அப்படித்தான், சாட்டா உருமான்று சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி சாம்பார் வடகரைய சாம்பற்ற, கடையநல்லூர கடையன்று, அந்த மாதிரி நாம இங்க பாட வந்துள்ளோம். பாடுகிற பாட்டுல சரி சொல் குற்றம், கதை குற்றம், இசை குற்றம். ஆமா, எங்க அடிகாரங்க 5 பேர்ல குற்றம். ஆமா, முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். சாரீர குற்றம், சரீர குற்றம். ஆமா, 6 பிழை 100 குற்றம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் எப்படி வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் ஆதரிப்பீங்களோ அதே மாதிரி அடியாலயம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் அம்மன் கோயிலா இருக்கட்டும், 21 பந்தி 61 கூட்டுறவா இருக்கட்டும், முதலாக சாஸ்தாவிற்கு பாடுவார்கள். அது 4 நாள் கோயில் கொடையா இருந்தாலும் சரி, 4 மணி நேரம் படிச்சாலும் சரி, சாஸ்தா தான் முதல்ல பிறக்க வேண்டும். ஏன்னா அகில உலகத்துல கலியுக தெய்வமாக வந்தவர் ஐயனார் ஒருவர் தான். ஐயன் மெய்யன் மட்டும்தான். நாமெல்லாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த, தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகள், மானிட மனுக்கள். ஆனா ஐயனார் தர்ம சாஸ்தாவோ என்ன, ஆணுக்கும் ஆணுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் வந்து பிறந்தவர். ஆமா, இந்த பூமாரி அமாவாசையில 4 வார்த்தையில பிறக்க போறாரு. சரிதான், சாஸ்தா கூட்டம் உள்ள வந்தாதான் சகல தெய்வங்களும் அக்கா தங்கச்சி 8 பேரும் வருவாங்க. தலையை விரிச்சு போட்டு. ஆமா, அம்மா 8 முட்டையில பிறப்பா. அம்மா பிறக்க வரைக்கும் அப்படியே இருக்கணும். அம்மா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அம்மா பிறந்த அதையும் சொல்லிட்டேன். என்ன காவியா எப்போதும் கும்மி பாட்டு தானே படிப்பா, ஒரே வில்லு படிச்சு தூக்கம் வருது. அங்க ஒரு அம்மாக்கு அப்பளே வாரி வாரி அடிச்சாச்சு. அம்மா காத்து அப்படி காத்துறானே, நல்ல காத்து குத்தால சாரல் பாத்தீங்களா? ஆமா, நல்ல இந்த மேளத்துக்கும் இந்த காத்துக்கும் அப்பளே முன்னை பின்னை வாரி அடிச்சாச்சு. சரிதான், அதனால என்ன இது அம்மன் கதை இப்படித்தான் இருக்கும். ஆமா, வெள்ளிசை என்பது அந்த தெய்வத்தின் திருப்புகளை பாடுது. பாட இருப்பது. ஆமா, அதனால அனைவர்களும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். ஆமா, பாதி மதி மான் மலவோ கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆமையா ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஆமையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல். ஆமோ சுவாமியே. தர்மஞான சாஸ்தா யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறார்? யாரெல்லாம் சுவாமி? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தாரு. ஆமா, அவர் பிறந்த கரகனை எப்படி இருக்கு தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது ஒத்திரோ, பங்குனி மாதம் புதனது ஒத்திரோ, பவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் சாமி இந்திர மாதவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ, சாமி ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ, சாமி ஐயனார் 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 சொரிமுத்து
ஐயனார் 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 உங்களுடைய சாஸ்தாவா சாமி ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் குமாரி வாசலில ஐயன் வந்து பிறந்த போது போடுங்கம்மா ஒரு உழவை அம்மா சாமி பிறந்தாரு கஞ்சங்கள் திருத்திடவே அவருக்கு பொன்னால பூணுகளாம் தாழ்வடமா வெள்ளியால பூணுகளாம் தாழ்வடமா புலி கூட்டத்தோட சாமி பிறந்தாரு சஞ்சலங்கள் திருத்திடவே ஐயன் பிறந்தாரு அனைவரை காப்பாற்ற பொன்னால பூணுகளாம் தாழ்வடமா வெள்ளியால பூணுகளாம் பெண்களத்தால் தாழ்வடமா ஆனப்புலி கூட்டத்தோட பூமாரி வாசலில அங்க ஐயங்காட்சி பூப்படைகளும் சாமி பிறந்தாரு சஞ்சலங்கள் தீர்த்திடவே ஐயன் வந்து பிறந்த போது போடுங்கம்மா ஒரு உழவை பொன்னான மணிக்குழவை இன்னும் ஒரு உழவை திருவாயும் பூச்சொரிய முக்கா மூணு தரம் குழவை போடுங்கம்மா அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஐயனார் வந்து பிறந்தாரு ஹலோ ஹலோ அப்படி நாமல் பாடிக்கொண்டிருக்கும் சிறப்பான வேளையில இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில பாடும் நாமலை பாராட்டி அதாவது ஒரு இலைக்கு 1 லட்சம் பொன் பெறக்கூடிய இப்போ 1 லட்சம் பொன் பெறக்கூடிய ஆமா இந்த பூமாரியம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாமல் 6 பேர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மலர் மாலை செலுத்தி மற்றும் ஒரு புடவை அன்பளிப்பாக பரிசு அளித்து ஆமா ஊர்மேல் அழகியான் பூமாரியம்மன் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் அந்த ஆடும் குல கோமரத்தார் அந்த கோமரத்தார் பார்வதி அம்மாள் அவர்கள் இல்லத்தார் அவர்களும் மற்றும் கவுன்சிலர் மாரியம்மாள் அவர்களும் நாமளுக்கு பொன்னாடை அணிவித்து நம்மளை கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அன்னாரது குடும்ப குல கோத்திரம் வழி வம்சம் எல்லாம் எவ்வாறு வாழ வேண்டுமானால் ஈசன் பகவானோட அருளாலே கைலை போல வாழ கைலை போல செய்யும் தோளில் விருத்தியாகி சிறப்போங்கி வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வோடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கதைக்கு வருகிறோம். ஆதிவெள்ளி கைலாசத்தில் அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொழுவிருந்தார். இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா சூரியரும் கொழுவிருந்தார். வைகுந்த லோகத்தில் பச்சை மாலோ லட்சுமியும் பவுசோடனே கொழுவிருந்தார். 33 கோடி தேவர்களும் 40
எடுத்து என்ன இடம் கோடி அகஸ்தியரம் புலஸ்தியரம் அழகு கலை கோட்டு மாமோனியும் ஆனந்தமாய் கொள்ளுகிறான் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு கோளிர் சந்திரனும் ஆகாய வாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி கொள்ளுகிறான் அங்கே கொழுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில கரை கண்ட பகவானுக்கு தெய்வ லோகரம் நடனம் ரம்பையவ வருவார் நடனம் அது ஊர்வசியார் உல்லாசமா ஏனையார் மிருதங்கமா சரஸ்வதி சரஸ்வதி சங்கீதமும் பாடுவார் சங்கீதங்கள் பாடுவாரே அப்படி ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்துல ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சங்கரன் பகவானோடு ஆமா சக்தி உமா பார்வதியோடு ஆமா சங்கரன் கொலிவிருந்து வரக்கூடிய நாளையில நாளையில் 14 லோகங்களை ஈசன் படைத்தார். எப்பா எந்த உலகம்? ஆமா ஓர் அறிவு. ஆமா ஓர் அறிவு முதல் உயிர் வரை. ஆமா 6 அறிவு நம்மள மாதிரி மானிட மனுக்களையும் படைத்து படைத்த மனுக்களுக்கு எப்பா என்ன பட்டினி இல்லாமல் ஆண்டவன் படியளந்து வருகிறார். எப்பா எப்படி படியளந்து வருகிறார்? ஒருவருக்கு ஒரு விதமா படியளப்பாரு. பாப்புண்ணியத்தை பொறுத்து. ஆமா நமக்கு இன்னைக்கு எங்க படியளந்திருக்காரு? எப்பா நமக்கு இன்னைக்கு ஊர் மேல் அழகியான் பூமாரியம்ம வாசல்ல ஆமா சாப்பாடு அவியல் அப்பளம். எப்பா ஆமா என்ன ஒரு அழகா. ஆமா அழகா படியளந்திருக்காரு. ஆமா அந்த மாதிரி ஆதி சிவபெருமா ஆமா படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளந்து வருகிறார். கல்லுக்குள் இருக்கும் தேரை முதலும் தாயின் கருப்பைக்குள் இருக்கும் சிசு முதலாக ஆண்டவன் படியளந்து அந்த படியளந்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படியளந்து வாராரு. ஆமா சரி. படைத்த சிவன் உலகம் எல்லாம் படைத்த சிவன் உலகம் எல்லாம் படியளந்து வாராரையா உலகம் எல்லாம் உண்ணா மனுக்களுக்கு ஈஸ்வரனும் படியளந்தார். நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். நாடு எங்கும் படியளந்தார். படியளந்தான் ஆளாக்கு திணை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்தான் உயிரும் தப்பாமல் ஈஸ்வரனோ படியளந்தான். ஹலோ லைட்டா கொஞ்சம் திருப்பி வைங்க. லைட்டை இப்படி திருப்பி வைங்க. மைக்கு பார்த்து வைக்காம இப்படி லைட்டை திருப்பி வைப்பீங்களா? ஹலோ 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 ஹலோ. அங்க படியளந்த பகவான் கைலாசம் கண்ணன் தங்கை அந்த பார்வதியா கடவுளையும் அங்கே எதிர்பார்க்கால் பார்வதி
முடிப்பாளா கண்டியில் செலமெடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பாதங்களை கழுவுவாளா தங்கரளி மலர் எடுத்து அவரோ பாதபூச முடிப்பாளா களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாளா இளையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாளா இளைப்பாரி நல்ல களைப்பாரி களைப்பாரி கையிலே ஒழுவிருந்தாரங்க களைப்பாரியே களைப்பாரியே ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமாள் என்ன உண்ணா மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழந்து வருகிறார். அப்படி படி இழந்து வரக்கூடிய நாளையில சக்தி உமா பார்வதி ஆண்டவன் சிவபெருமானு எங்கெல்லாம் படி இழந்து வாழாருன்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்பாளாம். இப்ப நம்ம வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டாருன்னா வீட்டுக்கு எப்ப வருவாருன்னு சாயந்தரம் வீட்டம்மா எதிர்பார்ப்பாங்கல்ல இல்லையா? ஏன் எதிர்பார்க்க மாட்டாங்க? சீரியல் போயிடுச்சுன்னா அதாவது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்காரு வீட்டுக்கு வரையில வீட்டம்மா குளிச்சு மொழிவி ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு ஒரு வெண்ணி போட்டு டீ காபி போட்டு வச்சு சாப்பாடு வச்சு வீட்டுக்கார எதிர்பார்க்கணுமா? ஆமா. அந்த காலத்துல வீட்டுக்காரு வடக்க வேலைக்கு போயிருந்தா வடக்க பார்த்து கிளவி கால் நீட்ட மாட்டா. என்னத்துக்கு? என் ஜீமா வடக்க பார்த்து போயிருக்காரு, தெக்க கன்னியாகுமரி போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. தெக்க பார்த்து கிளவி கால் நீட்ட மாட்டா. வீட்டுக்காரு பேரு கருப்பசாமின்னு இருக்கும். ஆமா. கடையில கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. எப்படி கேப்பா? ஏ குழந்தை பிள்ளை அந்த அது கொடுங்க, அது கொடுங்க. ஏன்னா வீட்டுக்காரு பேரு கருப்பசாமியா, அந்த இனிப்பா இருக்கும் கருப்பட்டின்னு சொல்லக்கூடாதா? ஆமா. அந்த மாதிரி வீட்டுக்காரு ஆட்டை கட்டி மலையை கட்டி சொல்லுவாங்க. சொல்வார்கள். வீட்டுக்காரு வெளியே மதுரைக்கு போயிருந்தா வடக்க கால் நீட்ட மாட்டாளாம். புதிய சாமி இருந்தா புதிய சாமி இருந்தா புளியங்காய் கேட்க மாட்டாளா? அப்படியா? ஏன் குழந்தை பிள்ளை என்ன அண்ணா அந்த பழத்தை கொடுங்க, அப்ப கோட்டை சாமி இருந்தா அந்த ரசத்துக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லும் போது ஆனா இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ ஆமா அங்கதான் எங்களுக்கு கால் நீட்டி நாங்க நிக்கோம். தலைக்கு மேல தூக்கி வைக்க. ஆமா. வீட்டுக்கார கீழே உட்கார்ந்து இருப்பாரு. ஆமா. இந்த அம்மா மேல உட்கார்ந்து பீடி சுத்திக்கிட்டு இருப்பா. நெஞ்சுக்கு நேர கால் நீட்டுவா. ஐயா இந்த லேச அந்த சுண்டு வரல லேசா பிடிச்சு விடுங்க. ஆமா. ஒரே காலம் மடக்கி இருக்கும் பாருங்க. ஆமா. அவர் தூக்கி மடியில வச்சுக்கிடுவாரு. ஆமா. எங்கம்மா வலிக்கு? இங்கே அம்மா எப்பா ஐடெக்ஸ் போட்டு விடட்டா? மெல்ல பொத்தனாக்கல பிடிச்சு விடுங்க. ஆமா. அந்த காலத்துல புருஷனுக்கு பட்டு பயந்து அப்படி இருந்திருக்காங்க பூவேர்கள். ஆனா இந்த காலம் ஆமா வீட்டுக்கார ஒரு அடி அடிக்க கைதான் வாங்கிருக்கணும். ஏப்பாவ கேட்க கேள்வி ஏன் பாய்ப்பேல பேதில போவான், ஏன் கரிப்பேதில போவான். உன்னை கடுக்க உன்னை கடுவாய்க்கு ஒரு வாயா கொடுக்கடா. ஏ சண்டாளா நீ போற வழியில பொட்டுன்னு போவ. உன்னை வேலையில இருந்து வெடுக்குன்னு கொடுத்த. உன்னை வேலைக்குள்ள வெடுக்குன்னு கொடுக்க. உன் கையில கரையா முடிக்க சொல்லாம கொள்ளுவாளாம் பெண்ணா பிறந்தவா. எப்ப அவன் வார வருது அப்படின்னு. ஆமா. எங்கன பச்சை போடு கடை திறந்துருந்தா நின்றுதான். பிறகு நீங்க வேலை வாக்க சம்பளத்தை கரெக்டா கொண்டு வரணும். ஆமா. எடைகால் தாண்டி அந்த பச்சை போடு கடையில 200 ரூபாய் சோழியை முடிச்சுட்டு வந்துருவீங்க. 200 ரூபாய் போனா பரவாயில்லையா? இந்த கட்டக்காரமா 500 ரூபாய் விட்டுட்டான். வந்த வரத்து அந்த மாதிரி ஆமா நீங்க அங்க கொடுத்துட்டு வரீங்க. ஆமா. வீட்டுல நாங்க இப்ப என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. கோயில் கொடைக்கு குறுப்புச்சால 1000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரி எடுத்துட்டான்னா வீட்டுக்காரு நிம்மதியா அங்க தூங்க முடியாது. ஆமா. 1200 ரூபாய் ஐயா 1200 ரூபாய்க்கு எடுத்திருக்கா. எனக்கு 1400 ரூபாய்க்கு ஆமா நீங்க கூடுதலா எடுத்து கொடுக்கணும். இவர் பாவம் கொத்த வேலைக்கு போறவர் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வரி கொடுக்கணும். கொத்தனா கூட 1000 ரூபாய் இவனே கொத்தனுக்கு சித்தாடு நிகழ்ச்சிக்கு கொடுக்கணும். இளைஞர் அணிக்கு கொடுக்கணும். ஆமா. ஆமா. டிஷர்ட் கொடுக்கணும். ஆமா. கட்டோட்டு கொடுக்கணும். பிறகு ஏன் அம்மா ஆடி மாசம் ஆயிட்டா போதும் மேற்படி தாய்மார்கள் மாலை போட்டு ஆமா
குறுப்பு சேலை கட்டி எப்ப அப்ப போத குறுப்பு தானே ஆமா ஒரே குமரஜன் தான் பிறகு அது தெய்வ பக்தி எங்களுக்கு ஆமா பார்த்தா உங்கத்தி கோயில்ல நாங்க நல்லா கும்பிட போய் தான் நீங்க நல்லா இருக்கீங்க ஆமா நாங்க பெண்ணா பிறந்தவங்க அந்தியும் சாத்திரமும் மாலை ஓட்ட கும்பிட போய் தான் நீங்க வீட்டுக்காரர் வந்து எந்த நோய் நொடி இல்லாம காய்ச்ச மண்டை இல்லாம இருக்கீங்க நீங்க என்னைக்கெல்லாம் கூடி கும்மி அடிக்கிறோ அன்னைக்கு பூரா எங்க தலைவலிதான் நாங்க எங்க கூடி கும்மி அடிக்கும் அம்மா 2 பேரும் சேர்ந்தா போதும் ஆத்தா தாய் வந்து சச்சுரூபமா வரா எப்ப வரலாம் ஆமா அம்மா சாந்த சொருபணியா வரலாம் அந்த மாதிரி ஓங்காரியா வரக்கூடாது ஆதி கைலாசத்துல ஆமா அந்த பகவான் பார்வதிக்கு ஆமா படி அளந்து வரும்போது சரி களைப்பாரி கொடுத்து ஆமா கையில இதுல சொக்கட்டங்கால் மண்டபத்துல ஆமா சொக்கட்டங்கால் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் சோழி வருத்தி ஆடுதா ஆமா ஆண்டவா பகவானே சிவபெருமாளே நீங்க ஈரேழு உலகம் எல்லாம் படி அளக்கீங்க படி அளந்த பகவான் நீங்க இருக்கீங்க ஆமா ஆனா உங்களுக்கு மேல 2 தெய்வங்களை காலையிலையும் சாயந்தரமும் வணங்கி வருகின்றீர்களே அது யாரு அது யாரு அம்மா பார்வதி ஈரேழு உலகம் எல்லாம் நான் படி அளந்தாலும் ஆமா எனக்கு மேல 2 தெய்வங்கள் இருக்கிறார்கள் அம்மா 2 பேர் பெரிய ஆள் இருக்காங்க ஏ பார்வதி ஓ நான் யாரு தெரியுமா யாரம்மா ஒன்றாண்டி சிவ உடையவன் நான் ஆண்டியே இரண்டு ஆண்டி சைவ ஈஸ்வரனு நான் ஆண்டியே அம்மா மூணாண்டி அந்த முக்கனு நான் ஆண்டியே அம்மா நாலாண்டி நாளும் நான் தாண்டியே ஐந்தோ நல்ல ஐந்தாண்டியே பஞ்சபோதமோ நான் தானடி அந்த பஞ்சபோதமோ நான் தானடி ஆமையோ சொல்லண்ணா 5 பஞ்சபோதங்களும் நான் தானடி அம்மா ஆறாண்டி யாரு தீரமுனான் தாண்டியே அம்மா ஏழாண்டி யாரு சமுத்தீரமுனான் தாண்டியே தாயே எட்டாண்டி 8 திசைகளுமே நான் தாண்டியே அம்மா 9 ஆண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டியே அம்மா 10 நல்ல 10ஆண்டியே என் பார்வதிய பகவானோ நான் தானடி பார்வதியே பகவானோ நான் தானடி ஓயவாளே ஆமையோ சொல்லண்ணா பரியழகும் பகவானோ நான் தானடி உலகம் எல்லாம் நகன்றால் நகரும் அம்மா நான் படைத்த உலகம் எல்லாம் அம்மா இரவு நான் தான் பகலும் நான் தான் இருளு நான் தான் ஒளியும் நான் தான் பார்வதி இரவு பகலு இருளு ஒளி காற்று மழை கடும் புயல் நான் தானம்மா கடும் புயலும் நான் தான் நான் அசைஞ்சேன்னு வச்சுக்கோ அம்மா இந்த உலகமே அசையும் எப்ப அந்த ஜராச்சரமே அப்படியே நான் நகண்டா அம்மா 14 லோகங்களும் லோகமும் அப்படியே ஆமா அப்ப பார்த்தா பார்வதி என்ன அப்ப இவர் அசைஞ்சா அசையுமோ அசையும் இல்லவா அப்படின்னு சொல்லி ஆமா 2 கண்கள் தானே தெய்வம்னு சொன்னாரு சொல்லுறாரு அன்று ஒரு நேரத்துல சிவபெருமான் பார்வதிக்கு சரிபாதி உடம்பு பங்களுக்கு இடம் கொடுத்தாரு ஆமா இந்த 2 கண்ணை பொத்துனா இவருக்கு
இந்த 2 கண்ணை பொத்துனா ஆமா அப்படியே கைலாசத்துல என்ன அந்த சக்தி உமா பார்வதி பகவானுக்கு பின்னாடி வந்து ஆமா 2 கண்களை பொத்துனா ஏப்பா பரிசோதனை செய்யணும்ல ஆமா இவரை நம்ம இன்னைக்கு பரிசோதனை செஞ்சே ஆகணும் ஏடி அப்படின்னு சொல்லி 2 கண்களை இறுக்கமா பொத்துனா ஆமா பகவான் கண்ணை பொத்துனா என்ன ஆகும் ஏப்பா இது உலகம்லாம் இருளா ஈரேழு உலகமெல்லாம் இருளாகி தேவாதி தேவ முனிவர்கள் 30 முக்கோடி தேவர்களும் தேவ முனிவர்களும் இருட்டுக்குள்ளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு வராங்க ஆமா ஆண்டவா இது என்ன அநியாயம் அநியாயம் பார்த்தார் சிவபெருமாள் என்ன நமக்கு இருக்க 2 கண்ணத்தானே இவ பொத்துனா ஆமா நமக்கு 3வது கண்ணு ஒரு கண்ணு இருக்குல்ல இருக்குதல்லவா அதை இன்னைக்கு நம்ம பார்வதிக்கு காட்டணும் அப்படி ஆங்கார ஓங்காரங்களோடு ஆமோ என் ஈசனாகிய பகவான் சிவபெருமான் நெச்சி கண்ணை திறப்பார் நெச்சி கண்ணை திறப்பார்